ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸாசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த எபிசோட கிட்டத்தட்ட ஃபைனல் எபிசோட் மாதிரி தான் தெரியும். ஆனாலுமே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா எபிசோட் இருக்கு. அண்ட் இது நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமிங்கில் இன்னும் லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் கூட ஆகல. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸாசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12. என்னது இந்த வருஷம் செரமோனியில் நான் ஸ்பீச் கொடுக்கணுமா நம்ம ஹீரோ கேட்குறான். அது எவ்வளோ பெரிய ஒரு ஹானரபிள் விஷயம் தெரியுமா? நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அது ரொம்பவே பெரிய விஷயம் பிரின்சிபல் சொல்லவோ சரி நான் ஏத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சேகன் இப்படி பண்றதுனால நம்மளால நிறைய அட்டென்ஷன் வருமேன்னு யோகி கேட்கவும் சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் நார்மலாவும் நடந்துக்கிடணும்ல, மத்தவங்க எல்லாம் இதை தான் பண்ணுவாங்க, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கோல மாதிரி பயந்து ஓடுற மாதிரியே எனக்கு தோணுது. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். பட் இருந்தாலும் இதுக்கப்புறத்துல இருந்து நான் கொஞ்சம் நார்மலாவே நடந்துக்கிட்டு தான் போறேன். ஈவன் என்னோட ஸ்ட்ரென்த் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதனால எதிரிங்க ஒன்னு அட்டாக் பண்ண வந்தான்னு கேட்கவும் அதை அப்ப பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நார்மல் பீப்புள் பயந்து தானே ஓடுவாங்கன்னு யோகி கேட்கவும் ஆனா எனக்கு வேற சாய்ஸ் இருக்குல்ல, நான் தான் அட்டாக் பண்ணேன்னு தெரிஞ்சாலுமே அதை மத்தவங்க கிட்ட போய் அவங்க சொல்றதுக்கு உயிரோட இருந்தா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இம்பீரியல் கார்ட்ஸ் அட்வென்ச்சரர்ஸ் யாருமே கிடையாது. அண்ட் ஹீரோ ஒரு சைல்டு தான். என் ஆளுங்க இதை ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏன் ஒரு மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு, இந்த மிஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டினாலயா அப்படின்னு அந்த லீடர் யோசிச்சுட்டு நம்ம பிளானை நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம 4 சைட்ல இருந்து அட்டாக் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சென்டர் பில்டிங்ல கேதர் பண்ண வைக்கிறோம். ஹீரோவா அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கணும். அப்படி இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோல் மிரட்டி ஹீரோவை நம்ம வெளியே வர வைக்கணும். நம்ம உயிரோட திரும்ப போவோமா இல்லையான்னு தெரியாது. பட் டீம் அண்ட் ரேஸோட ஃபியூச்சரே நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரும் உயிரோட இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அந்த கேப்டன் சொல்றான். கேப்டன் நாங்க எல்லாரும் ஸ்ட்ராங், அதை விட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங், கண்டிப்பா நம்ம தோத்து போக மாட்டோம் அப்படிதானே அப்படின்னு லோனி கேட்கவும் அதே தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன், கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் மர்டர் சொல்றான். என் பிரதரை கொண்டு உங்களை கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படின்னு கல்கைன்ஸ் சொல்றான். கல்கைன்ஸோட மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரும் டெலிபோர்ட் ஆகி இப்ப ஸ்கூலுக்குள்ள போறாங்க. ஸ்கூலோட 4 சைட்ல இருந்து அட்டாக் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சென்ட்ரல் பில்டிங்ல கேதர் பண்ணலாம். இவங்க டெலிபோர்ட் ஆனா என்ன இது ஒரே புகமூட்டமா இருக்கு, கரெக்டான இடத்துக்கு தானே வந்திருக்கேன். கல்கைன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது 2 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபயர் வச்சு அட்டாக் பண்றான். அவங்க பாடிஸ் கிடக்குன்னு போய் பார்த்துட்டு ஆச்சரியப்படுதான். லோனியும் பேரலிஸாவும் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. நீ ஏன் கூட வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான், நீ இப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா மாறிட்ட லோனி அப்படின்னு பேரலிஸா சொல்லவும் நீயும் தான் அப்படின்னு லோனி சொல்றா. உங்க வில்லேஜ்லயே நீ தான் ஸ்ட்ராங்னு பேரலிஸா சொல்லவும் ஆனா நம்ம குரூப்லயே நான் தான் வீக்கன் லோனி சொல்றா. நீ எந்த மான்ஸ்டரா இருந்தாலும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிருந்த, அது உண்மையிலேயே பெரிய திறமை தான் பார்லிசா சொல்லவும் என் வில்லேஜ்லயே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டேமரா இருந்தேன், நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்னு நினைச்சேன், ஆனா மாடர்வும் நம்ம கேப்டனையும் பாக்குற வரைக்கும் அப்படின்னு லோனி சொல்லவும் என் கதையோ கிட்டத்தட்ட அப்படிதான். என் ஈவலைனால முக்காவாசி நேரம் நான் தூக்கத்திலேயே தான் இருப்பேன். நான் அந்த ஹீரோவை தோக்கடிச்சிட்டேன் எங்க அப்பா அம்மா கேட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பார்லிசா பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று அசைது. லோனியாவா பீஸ்ட் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்றா. அந்த பீஸ்ட் எதையோ கொடுக்கவும் என்னது இது அப்படின்னு லோனி பாக்குறா. ஸ்கூலோட இந்த பக்கத்துக்கு யாருமே வர மாட்டாங்க போலியே, யாரையுமே காணுமே அப்படின்னு மர்டர் போயிட்டு இருக்கவும் மேப்பல் யதார்த்தமா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நீங்க என்ன பண்ற, அந்த மெர்ச்சன்ட் அசோசியேஷன் தான் என்ன கொல்றதுக்கு ஒன்று அனுப்பி வச்சாங்களா அப்படின்னு மேப்பல் கேட்கவும் என்னது மெர்ச்சன்ட் அசோசியேஷனா அப்படின்னா என்னது, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் தான் மாடவ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஓகர் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ மேப்பல் அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் மாடவ் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான். என் அட்டாக்ல இருந்து தப்பிச்சா எப்பதான் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா நம்ம சிரிக்கவும் மேப்பலோட அட்டாக் தரையவே பொழக்குது. பார்க்க குட்டியா இருந்தாலும் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒரு வர்த்தி ஆப்போனன்ட் அப்படின்னு மாடவ் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். டார்க் மேஜிக்கை வச்சு அவனை பிடிக்கிறா. சாரி குழந்தை இதெல்லாம் என்ன தடுக்காது அப்படின்னு அசால்ட்டா அதுல இருந்து நம்ம வெளியே வரான். கேப்டன் ஜோர் சொல்லியிருக்காரு எல்லா மேஜிக்கும் நான் ரெசிஸ்டன்ஸா இருப்பேன், மேஜிக்கெல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவளை அட்டாக் பண்ண போகும். பார்த்தா அவ இருந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்கு. இவங்களோட கேப்டன் ஜோர் வந்துட்டு ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கல்கைன்ஸ் கேட்கறான். பார்த்தா மத்த எல்லாரும் இதே இடத்துலயே கேதர் ஆகுறாங்க. இது நம்ம பிளான் இல்லையே, எப்படி எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் கேட்கவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பேப்பரை நான் பார்த்தா நம்ம காமிக்கவும் நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணோம், எங்களுக்கும் இந்த பேப்பர் தான் கிடைச்சதுன்னு மத்தவங்க காமிக்கிறாங்க. இங்க ஏதோ பெருசா தப்பா இருக்கு, நம்ம எல்லாரும் திரும்ப போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் இந்த போயம் அயாகாஷி கூட சண்டை போட்ட ஒருத்தன் எழுதினது. பார்க்க குழந்தையா தெரிஞ்சாலும் அதுகிட்ட கூட ஜாக்கிரதையா இருக்கணும், இதுதான் அந்த போயம்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த ஜோர் நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணி பாக்குறான். நீ ஃபைட் பண்ண அந்த பொண்ணு மட்டும் ரியல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பார்த்தாலே தெரியுது நீ ஸ்ட்ராங் பா, மோதி பார்க்கலாம் அப்படின்னு பார்டர் சொல்லுவோம். அவன் தலை துண்டா போய் விழுது. எல்லா மேஜிக்கும் இவன் பாடி ரெசிஸ்டன்ஸ் சொன்னாங்க, ஈஸியா செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்டாக் பண்ண போகவும் வேண்டான்னு ஜோர் சொல்றான். ஓ ஈவிலை வச்சு என்ன கல்லாமாத்த ட்ரை பண்றியா, சாரி ஆனா அது எமல ஒர்க் ஆகாது, யாரோட ஈவிலை பெஸ்ட்னு பாத்துருமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஒயிட் ஸ்னேக்கை சமன் பண்றான். அதோட கண்கள் மூடிதான் இருக்கு. ஆனா பார்லிசாக்கு ஹார்ட்ல வலி வந்து இப்ப அப்படியே கீழே விழறா. இதோட ஈவில் ஐ உன் ஹார்ட்டையே ஸ்டாப் பண்ணிரும் நம்ம ஹீரோ சொல்லவும். இந்த பாம்புக்கு கண்ணே இல்லையான்னு கல் கேட்கவும் சில பாம்புங்களுக்கு தேர்ட் ஐ உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கவும் லோனி அவளோட மான்ஸ்டரை சமன் பண்றா. ஆனா அந்த ஒயிட் ஸ்னேக் அதோட ஹார்ட்டையும் ஸ்டாப் பண்ணிடுது. சோ இப்ப அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்துருது. என் கிட்ட வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு லோனி சொல்லவும் அந்த பாம்பு கிட்ட வருது. லோனி ஓடு அப்படின்னு சோர் சொல்றான். அந்த பாம்பு அவளை கடிச்சு தின்றுது. அந்த ஸ்னேக் அவ டேம் பண்ண முடியும்னு நினைச்சிருப்பா போல. பிறந்ததுல இருந்தே ஹியூமன்ஸ் இருக்கிற அயாகாஷி மேல அது ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மான்ஸ்டர் சேலஞ்சிங் பண்றது
உண்மையிலேயே ஒரு தப்பான விஷயம் எனக்கு தெரியும். என் ஆளுங்களால கண்டிப்பா இவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜோர் யோசிக்கவும், ஜோர் நான் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீ இங்க இருந்து கேர்ள் சொல்லவும், இல்ல நீ இங்க இருந்து ஓடிடு, நான் இவனை ஸ்டாப் பண்றேன் அண்ட் நம்ம ஆளுங்க கிட்ட போய் சொல்லு சேகா லாம்பர்க் தான் நியோ டீமன் கிங் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னது அப்படின்னு கேர்ள் ஷாக் ஆகுறான். நீங்க ஹீரோவை இங்க கொல்றதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும், ஆனா நான் இருக்கிற வரைக்கும் ஆமியோவை உங்களால நெருங்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த டீமன் கிங் தப்பான நேரத்துல பிறந்திருக்காரு, டீமன் கிங் ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்றாரா அப்படின்னு ஜோர் ஷாக் ஆகுறான். கேர்ள் டெலிபோர்ட் ஆகி இங்க இருந்து போய் நம்ம ஆளுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லு, எல்லாரோட சாக்ரிஃபைஸையும் வீணாக விட்டுறாத அப்படின்னு ஜோர் சொல்றான். என்ன கைஸ் சாகிறதுக்கு தயாரா? நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடி ஆகும். இங்க இருந்து போயிரு கேர்ள் அப்படின்னு ஜோர் ஒரு பெரிய அட்டாக்க கிரியேட் பண்றான். ஜோரோ இப்ப இறந்து போயிட்டான். பட் கேர்ள் மட்டும் டெலிபோர்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். அடச்சா அதுதான் டீமன் கிங்கா? அவர் டீமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாம ஹியூமன்ஸ் ஏன் ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு கேர்ள் போய் ஒரு இடத்துல நிக்க போய் ஏதோ ஒன்று அசைது, ஏதோ அயக்காஷி தானா அப்படின்னு நம்ம பார்த்தா கேர்ளோட நெஞ்சு ரெண்டா பொழந்து அவன் இறந்து போறான். இது டீமன் கிங் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் இறந்து போயிருந்தான். எவ்வளவு தூரம் போனாலும் ஷீக்கி கம்மியா வச்சு நல்லா அசால்ட்டா கொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அட்லீஸ்ட் கார்ஸ் கூட உனக்கு தேவையில்லையான்னு யோகி சொல்லவும், எனிமி பிளட்டோ ஹேரோ கிடைக்கலன்னா என் ஸ்பெல்ல லிமிட்டா தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். மெர்ச்சன்ட் அசோசியேஷன்ல இருந்து என்ன கொல்ல ஆள் அனுப்பியிருக்காங்க, நீ தான் என்ன அந்த இடத்துல காப்பாத்தினியா, ஸ்கூல் ஆபத்துல இருக்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு மேப்பல் சொல்லவும், இவ லேசியா இருக்கணுங்கிற ஸ்பெல்ல நான் போட்டுமே கூட எல்லாரையும் இவ காப்பாத்தணும்னு நினைக்கும் போது அந்த ஸ்பெல் ஒர்க் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலைப்படாத மேப்பல், மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி ஒன்ன பாத்துக்கோ அண்ட் அவங்க ஒன்னு கொல்றதுக்காக வரல, ஹீரோ ஆமியாவை கொல்ல தான் வந்திருக்காங்கன்னு சொல்லவும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு மேப்பல் சொல்றா. ஏதோ பண்ண வேணாம் நம்ம ஹீரோ சொல்லவும், சேகா நீ அவனை ஆல்ரெடி தோக்கடிச்சிட்டியான்னு மேப்பல் கேட்கறா. இந்த சீக்ரெட் நமக்குள்ளேயே இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சேகா ஸ்பீச்சுக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்க போல, என்னோட ஸ்பீச் டைம்ல நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருந்தேன், என்ன மத்தவங்க பேட் கேள்வி நினைச்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி நான் பேசினேன், பட் இப்போ என்ன பேச சொன்னா எனக்கு பயமா தான் இருக்கும் ஆமியா சொல்றா. நீ ஸ்பீச் கொடுக்கறதா இருந்தா என்ன பேசுவான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அந்த ஸ்கூலுக்கு வந்தது ஸ்ட்ராங்காக தான், அட்வென்ச்சரிங்ல மாஸ்டர் கொள்றது பிடிக்கும், பட் எப்பவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை வைங்க, நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, இப்படிதான் நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லவோ, இதையே நான் ஸ்பீச்சா கொடுத்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு நடந்த அந்த செரமனில இவளை கொல்றதுக்கு வந்த அசாசினை பத்தி தெரியாது, இப்போ இவளை கொள்ள வந்த அந்த டீமன்ஸை பத்தி இவளுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், சேகா குட் லக் நல்லபடியா ஸ்பீச் கூட எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் ஆசையாம நில்லுங்க, நாங்க எல்லாரும் டிராக் நைட் மாஸ்டர் மார்க்கஸ் கிரீவல் ஆர்டர் படி வந்திருக்கோம், ஆமியா யாருன்னு கேட்கவும், நான் தான் ஆமியா சொல்றா. லார்டன் அட்வென்ச்சரோட பொண்ணு தானே நீன்னு கேட்கவும், உங்களுக்கு என்ன வேணும்னு ஆமியா கேட்கறா. அன்னைக்கு அகாடமிக்கு வந்த டீமன் எம்பசரியை கொலை பண்ணதுக்காக ஒன்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், நீங்க என்ன சொல்றீங்க, நான் அப்படி ஏதோ பண்ணலையேனவா கேட்கறா. அவளை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும், இது என்ன புது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆமியாவை கொல்ல வந்த அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ அவளை காப்பாத்திட்டான். ப்ரீவியஸ் லைஃப்லயும் நம்ம ஹீரோ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கன்னிங்கா இல்லாததுனாலதான் அதுல நம்ம ஹீரோ இழக்க வேண்டியதா போயிடுச்சு. பட் இந்த தடவையோ புதுசா அதே மாதிரி தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.